வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, சரணாகதி அப்படிங்கிற டாபிக், அதில் உள்ள ஒப்படைத்தல் அப்படிங்கிற ஒரு சரணாகதி சாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஒப்படைத்தல்? அதாவது வாழ்க்கையில் நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது நம்ம மனசு சுமந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயமாக மனச்சோர்வு உண்டாகும். அந்த மனச்சோர்வை நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஒப்படைத்தல். அதாவது எந்த ஒரு அசௌகரியத்தையும் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளால் முடியாததை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை சுமந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக மனசோர்வு உண்டாகும். அப்போது அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி நமக்கு ஒரு செயலில் இல்லை ஒரு நிகழ்வில் நமக்கு மன போராட்டம் அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டதுன்னா அதுவும் ஒரு அசௌகரியம்தான். அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதை நமக்கு மனசு அதை ஒப்படைச்ச பிறகும் எதிர்த்ததுன்னா அந்த எதிர்ப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதாவது இந்த ஒப்படைத்தலால் என்ன நடக்கு? நம்ம மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். அதாவது நம்ம தனியாக இல்லை, இறைவன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை அது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். இப்படி ஒப்படைச்சா இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு மனசுக்கு கேள்வி வந்தால் அந்த மனசுக்கிட்ட சொல்லணும், இறைவன் நமக்கு நல்லதே பண்ணுவார். அது என்ன வகையில் இருக்கும் என்று நமக்கு உடனே புரியாமல் கூட இருக்கலாம். பட் இறைவன் நமக்கு நல்லதே பண்ணுவார். ஏன்னா நமக்கு நிறைய தெரியாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நமக்கு மனசோட பேசிக்கணும். என்ன மனசோர்வு வந்தாலும் அதை நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். இறைவா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா மனசோர்வு வர்றதே நம்மளால் முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் மனசோர்வு வருது. அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஃப்ரீ ஆயிரும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது டென்ஷன் அந்த மாதிரி வந்தால் கூட இறைவா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த டென்ஷனை, இந்த அசௌகரியத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம கடமையை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செய்யலாம். அந்த நேரத்தில் மனசு ரொம்ப நல்ல அமைதியோடு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனசு அதை ஒப்படைச்சக்கடுத்தும் எதிர்த்தது அப்படின்னா மறுபடியும் அந்த மனசுக்கிட்ட நம்ம சொல்லிக்கணும், அந்த அசௌகரியத்தையும் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். அப்படி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்டு ஃப்ரீ ஆயிரும். இந்த மாதிரி எந்த அசௌகரியம் வந்தாலும் நாம் அந்த இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரீ ஆகி நல்ல பீஸ்ஃபுல்லாக வாழலாம். ஸோ ஒப்படைத்ததுனால நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கி. வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சேலேருந்து நம்ம கடமைகளை செய்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது எப்போ இடையூறாக ஒரு அசௌகரியம் வந்தாலும் அதை இறைவா நீ பார்த்துக்கோ, அந்த அசௌகரியத்தை நீ கட்டாயமாக நல்லா டீல் பண்ணிக்குவ, நான் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேலே வாரத்தை போட்டுட்டு நம்ம டியூட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட எப்போதுமே வாழ்க்கையில் வாழலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வாழ்க்கையை வாழலாம். இந்த ஒப்படைத்தல் சரணாகதியின் ஒரு சாரம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.